நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதலி தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னம்மா ஆசை நிறைவேறிடுச்சா? இது நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கும், ஆனா பயமா இல்ல? ஆஹா, அது சரி. மேடம்க்கு எப்படி பயமா இருக்கும்? ஏன்? நீங்க தான் குட்டி சேத்தானவே லவ் பண்ணுவீங்களே. ஏய் சும்மா சொன்னேன். சப்பாத்தி சொல்றியா? ஓகே. ஆனா உண்மையாலுமே இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ ஏன் அடுப்புக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்க? ஐயோ, அந்த பக்கம் உட்காந்தா அது இருக்க தணலுக்கு என் மூஞ்சில அடிச்சு என் மூஞ்சில கருப்பாயிரும். ஓஹோ. வேணும்னா மேடம் இந்த பக்கம் வந்து சொல்றீங்களா? சேச்சா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. முடிஞ்சுதா? முடிஞ்சது. அப்போ வா சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. சரி. எப்படி இருக்கு? நீ வச்ச எல்லாமே சூப்பரா இருக்கு. அது ரத்தத்திலே ஊர்னதாச்சே. ஆமா ஆமா, சமையல்காரனோட பொண்ணு தானே நீங்க? ஏய் சும்மா சொன்னேன். சாப்பிடு, டைம் ஆச்சு. நாளைக்கு காலேஜ் போக வேண்டாமா? முடியல. ஏன்? காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், இதேதான். என்ன பண்றது? உங்க அப்பா அவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கலையே. எங்க அப்பாவை பத்தி பேசாத, எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். உங்க அப்பாவை பத்தி எல்லாருமே கேட்டா சிரிப்பாங்களே. ஏண்டி ஹாப்பியான மூமெண்ட்ல அந்த ஆளை பத்தி ஞாபகப்படுத்துற? நீ தானே சொன்ன உங்க அப்பா பத்தி பேசினா சிரிப்பு வருடு. சிரிக்காம கடுப்பாகிற? அந்த ஆள் பண்ண நல்ல விஷயத்திலேயே உன்னை எனக்கு கொடுத்ததுதான். ஏன் மூஞ்சி மாறிடுச்சு? ஏண்டி என் மேல உனக்கு கோபமே இல்லையா? சொல்ல போனா நீ தாண்டி என் மேல கோபப்படணும். ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம சாப்பிடுறீ. இருந்தாலும் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. சாப்பிடுறியா? நான் எந்திரிச்சு போட்டா? சரி, கோவப்படாத. நீ எனக்கு தொந்தரவா இருப்ப, நீ எனக்கு ஒரு பாரம் அப்பெல்லாம் நான் என்னைக்கு நினைச்சதே இல்ல. நான் அப்படி நினைப்பேன் நினைச்சு நீ தயவு செஞ்சு லூசு மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. இருந்தாலும் அதுதானே உண்மை. ஒடிச்சு பல்லெல்லாம் கலட்டிடுவேன் வச்சுக்க. ஒருத்தவங்க உண்மையா அன்பா இருந்தா அவங்க அப்படி இருக்கவே விட மாட்டீங்களே. அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு அவங்க நினைக்காத ஒரு விஷயத்த போட்டு நினைச்சு இருக்கிறவங்களே குழப்பி விட்டுறது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாத. சரி சாரி. உன் சாரியை கொண்டு போய் அந்த கிழங்குக்குள்ளார் போடு. நீ எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் என் மனசு கேட்காதடி. எங்க அம்மா உன்னை நம்பி என்னை விட்டுட்டு போனதே எனக்கு அப்ப பிடிக்கலடி. இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கொண்டு வந்து என்ன சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுதுடி. உன்னை நான் எந்த நிலைமையிலயும் ஏமாத்திர மாட்டேன்டி. நான் வீட்டுக்கு போகணும். ஏன் இங்க இருக்க பிடிக்கலையா? அதுக்கு இல்ல, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சித்தி திட்டுவாங்க. கல்யாணம் ஆகலையா? ஏண்டி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா முறைப்படி கல்யாணம் ஆகலல்ல. அதனால என்ன? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அர்ஜுன் அண்ணாக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாமே. ஒரு நிமிஷம் உட்காரு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அன்னைக்கு நம்ம கௌதம் வீட்டுக்கு போனோம்ல. ஆமா. அப்போ கவிதா பிரெக்னன்சி பெயின்ல இருந்தா. ஆமா, நான் தானே கூட இருந்தேன். அப்போ நான் அவளை தூக்கிட்டு போனேன்ல, என்ன எதுவும் நீ நினைக்கலையா? இதுல என்னங்க இருக்கு? அவங்க வழியில இருந்தாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இதுல நான் என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? இல்ல, என்னதான் இருந்தாலும் கவிதா என் எக்ஸ்ல. சரி. அந்த இடத்துல எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். நம்ம புருஷன் அவனோட எக்ஸுக்கு ஒண்ணுனோனையும் இப்படி பண்றானே அப்படின்னு. உண்மையாலுமே அப்பெல்லாம் நினைக்கலங்க. அந்த இடத்துல கவிதா இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்தாலும் நீங்க இப்படிதான் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. உங்களோட நல்ல கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். இதுல தப்பா நினைக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. ஆனா மேரேஜ் ஆனதுல இருந்து நான் உனக்கு கஷ்டத்தை மட்டும் தானே கொடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னு யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? எனக்கே தெரியும். நீங்க என்னதான் கவிதாவை நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த சமயத்துல நீங்க என்ன கைவிடல. யாருமே இல்லாம ஒரு அனாதையா நின்று எனக்கு நான் இருக்கேன்னு தாலி கட்டினீங்கல்ல. ஆனா நான் அது எங்க அம்மா சொல்லி தானே செஞ்சேன். அம்மா சொன்னாலும் அம்மா பேச்சு கேட்டு செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. நீங்க எப்பவுமே யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க, யாரையும் கைவிடவும் மாட்டீங்க. எனக்கு தெரியுங்க. அவ்வளோ நம்புறியா என்ன? என் நம்பிக்கையே நீங்க தான். கவிதாவை மறந்து நான் என்ன மாத்திக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஆனா இப்ப ஏன் நீ அர்ஜுன் அண்ணாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் அண்ணா கல்யாணம் வரைக்கும் ஏன் வெயிட் பண்றேன்னு கேக்குறேன். அர்ஜுன் அண்ணா நம்மளை விட பெரியவங்க. அர்ஜுன் அண்ணா கல்யாணம் ஆனக்கு அப்புறமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் ஏன் அந்த ஏஜுக்காக மரியாதை கொடுக்குறியா? ஹாஸ்னி எவ்வளோ பாவம் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அர்ஜுன் அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் வாழ்க்கையில எங்க அப்பாவுக்கு அடுத்தது அர்ஜுன் அண்ணாவை தான் நான் மரியாதையா நினைக்கிறேன். புரியல. அர்ஜுன் அண்ணாவை எங்க அப்பாவுக்கு முன்னமே தெரியும்.
நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அர்ஜுனனா எங்களுக்கு. அர்ஜுனனா இல்லைனா நான் லாஸ்ட் செம்மே எழுதியிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் சித்தி கொடுமை பண்ணாங்க. எங்கள் அப்பாவை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் அர்ஜுனனா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப்னு மட்டும் இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அர்ஜுனனா எனக்கு. நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு ஹோப் கொடுத்ததே அர்ஜுனனா தான். நீங்கள் என்னை வெறுத்தப்போலாம் நான் உடஞ்சிட்டேங்க. அந்த டைமில் எனக்கு ஆறுதலாக இருந்ததே அர்ஜுனனா தான். அர்ஜுனனாவும் ஹாஸ்னியும் இல்லைனா நான் உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டேன். அவங்க சேர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது தான் நல்லது. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்போ நீங்க கேட்குற மனநிலைமையில இல்லையே. அதுக்கப்புறம் அர்ஜுனனா இதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ஒரு டைம் வரும் அப்ப சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். வெயிட் பண்ணலாமா? தாராளமா வெயிட் பண்ணலாம். ஆனா வெயிட் பண்ற டைம்ல நமக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அர்ஜுனனையும் ஹாஸ்னியும் சீக்கிரமா சேர்த்து வைக்கணும். அப்போ வீட்ல டும் டும் சவுண்ட் தான். ஆமாண்டி, என் பொண்டாட்டி. ஓய், நமக்கு கல்யாணம். ஆமா, ரெண்டாவது கல்யாணம். நமக்கு தான் லைஃப்ல 2 டைம் கல்யாணம் நடக்குது. ஆமால. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? புரியல. இங்க என்ன பண்றேன்னா இதானே நம்ம ரூமு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப நீ உங்க அம்மா கிட்ட எந்திரிச்சு போ. எங்க அம்மா கிட்ட போறதா? இந்தா. வலிக்குதுடி. வலிக்கட்டும். சாரிமா அப்பா, வலிக்குதுடி. போலீஸ்கார பொண்டாட்டியோட அடி எப்படி இருக்குன்னு தெரியுதா? நல்லா தான் இருக்கு. இனி என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான்டி மவனே. இந்த ஒரு நைட் தாங்க மேடம், அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. அது நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. இவன்ட்ட நம்ம கோவப்பட்டோம், நம்ம நினைச்சிட்டு வந்தது நடக்கவே நடக்காது. அதனால மூஞ்சிய கொஞ்சம் சோகமாவே வச்சுப்போம். என்னடி? ஒண்ணும் இல்லையே. ரைட்டு, சம்பவம் ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். மாமா. தோ ஆரம்பிச்சுட்டால, சொல்லுமா. மாமா, எனக்கு அங்க போவே பிடிக்கல மாமா. ஏண்டி செல்லம்? என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது மாமா. நீ இல்லாம நான் என்னைக்காவது இருந்திருக்கேனா சொல்லு. ஐயோ, என் வாயிலிருந்தே சொல்ல வைக்கிறாளே. சொல்லு மாமா, நீ இல்லாம நான் இருந்திருக்கேனா? இல்லையடிமா, நான் இல்லாம நீ இருக்கவே மாட்ட. அழுகுவ, எனக்கு தெரியும். உனக்கே தெரியுதுல்ல. வா, எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு, நான் இங்கேயே இருக்கேன். வா, எந்திரிச்சு வா. சிவா, நீ நினைச்ச மாதிரியே மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாடா. இனி என்னென்ன சொல்ல பாராளோ. நீ ஏன் மாமா சிரிச்சுட்டே இருக்க? என் முன்னாடி வருத்தப்பட்டா நான் அழுதுருவேன் நடிச்சிட்டு இருக்கியா? இல்ல, நீ போறியேன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்க. அது நீ இவன் என்ன பேசினாலும் கோபம் மட்டும் பற்றாத. என்ன மூஞ்சி மாறிடுச்சு என் தங்க பிள்ளைக்கு? மாமா. என்னடி பட்டு? ப்ளீஸ் மாமா, நான் அங்க போகல. நீ சொல்லு எங்க அம்மா கிட்ட. கொஞ்ச நாள் தானடி பட்டு, போயிட்டு வாங்க. அது வரைக்கும் மாமா இங்க பத்திரமா ஹாப்பியா இருப்பேன். சிவா, நீ என்ன ரொம்ப சீன்றடா. என்னால பொறுமைய கண்ட்ரோல் பண்ண முடியல. மாமா ஜாலியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கம்லாம் போயிட்டு, அப்புறம் உன் ஃப்ரெண்ட் மீரா இருக்கால, அவ என்ன ரொம்ப நாளா மீட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளையும் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் பத்திரமா உங்க வீட்டுல இரு. மவனே, என்னடா சொன்ன? ஐயோ, என்னாச்சு என் பட்டுக்குட்டிக்கு? மீராவை பாப்பியா? இப்படி இப்படி ரவுண்ட்ஸ் போயிட்டு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கமா? இங்க பாரு, போலீஸ்காரன் பொண்டாட்டி கொலைகாரி ஆயிட்டான்னு நியூஸ் வந்துரும். அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். எதுக்கு பொண்டாட்டி கோவப்படுறீங்க? மீராவைய பார்க்க போற? ஆமாண்டி. எனக்கு தெரியாம அவளை பார்த்துட்டு உயிரோட வந்துருவியா நீ? சொல்லுடா. கத்தாம பேசுடி. கத்தாம பேசுறதுக்கு நான் என்ன இப்ப கொலையா பண்றேன்? ஆமா, அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க.
இங்க பாருடா கருவாயா, எனக்கு தெரியாம நீ எதுவுமே பண்ண முடியாது. உன்னால உன்னால என் ஃப்ரெண்டுக்கு உயிர் போகுது. ஏய் நான் சும்மா சொன்னேன்டி, நீ அதுக்கு கொலை வரைக்கும் போற. ஓ, சும்மா மீரோ பார்க்க போறேன்னு சொல்லிடுவீங்களோ? சரிம்மா தாயே, மன்னிச்சிடு, நான் சும்மா சொன்னேன். அது நீ மன்னிப்பு கேட்டுட்டான் கருவாயன், அதுக்கப்புறம் நீ ஆரம்பிச்சிரு. இப்ப நீ என்ன யோசிப்பன்னு எனக்கு தெரியும்டி. வர, உன் வழிக்கே நான் வரேன். என்னாலலாம் உங்களை மன்னிக்கவே முடியாது. சரி, என் அழகு ராணிக்கு கோபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். நாளைக்கு காலையில எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் யாது நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, அவதான் என் உயிர், அவதான் என் மூச்சு, அவளை நான் பார்க்காம ஒரு பருக்கு சோறு கூடி உள்ள போகாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட என்னை இங்கேயே விட்டுட்டு போக சொல்ல போறீங்க. அவ்வளோதான். போதும் மூச்சு வாங்குது பாரு. நான் நீ சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட் மாறாம நான் நாளைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா மாத்தாம சொல்லிடுவீங்கல்ல? கண்டிப்பா நான் சொல்லுவேன். சபா, இந்த ஆளை சொல்ல வைக்கிறக்குள்ளார தொண்டை தண்ணியே வத்திருச்சு. நாளைக்கு யாரு தண்ணி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ சந்தோஷம். சொல்லிடுவீங்கல்ல? கண்டிப்பா சொல்லிடுவேன். ஜாலி. மவள, நீ நாளைக்கு காலிடி. கவிதா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்காம எதை யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான், தூக்க வரலையா அதான். பொய் சொல்லாத, என்னத்தை யோசிக்கிறேன்னு சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பொய் சொல்லு, இல்லைன்னா உண்மையை சொல்லு. நான் இதுக்கு மேல உன்கிட்ட எதுவும் கேட்கல. இல்லைங்க, சூரிய காயத்ரியை நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன? இல்ல, என்னால தானே அவங்க லைஃப் இப்படி ஆச்சு. இத பத்தி அன்னைக்கே யோசிக்காதன்னு சொன்னேன்ல. இல்லைங்க. அவங்க இப்ப நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இத பத்தி எல்லாம் மறந்துட்டாங்க. நீ தான் சும்மா நினைச்சிட்டு இருக்க. இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க? அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்பவோ. அங்க வேற ஒண்ணு இருக்குங்க, உங்களுக்கு புரியல. நான் எப்படியாவது காயத்ரி கிட்ட அதை சொல்லிதான் ஆகணும். அங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. இத பத்தி நீ பேசிட்டே இருந்தனா நமக்குள்ள தேவையில்லாம சண்டை தான் வரும். கம்முன்னு படுத்து தூங்கு. சரிங்க. இவர் எதையும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க ப்ராப்ளம் யாருக்குமே தெரியாது. அங்க இருக்க ஒரு கருப்பாடை எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நல்லவங்களுக்கு காலமே இல்ல. நல்லவங்களை தப்பான ஆளா நினைக்கிறாங்க. ஆனா அங்க தப்பான ஆளை அவ்வளோ நல்லவரா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா காயத்ரிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காயத்ரிக்கு சொல்லணும். அங்க யாருக்கிட்ட இதை சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு அர்ஜுனண்ணா காதலிக்கிற பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருந்தால காஃபி ஷாப்ல, யாரோ ஒருத்தவங்க அர்ஜுனண்ணா பேங்க்ல தப்பு பண்றாங்க. அந்த தப்புக்கு உடந்தையா இருந்தவங்கள ஹாஸ்னி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள யாரு பண்ண சொன்னாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. இத எல்லாமே காயத்ரி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இத காயத்ரி கிட்ட சொல்றதா இல்ல அர்ஜுனனாவோட லவ்வர் கிட்ட சொல்றதா? நமக்கு அர்ஜுனனாவோட லவ்வர் அவ்வளோக்கா தெரியாது. காயத்ரி மூலமா தான் அவங்க கூட பேசணும். எல்லாரும் கவிதா விட்டுட்டு போனான்னு நினைக்கிறாங்கல்ல, எதனால அவ போனான்னு எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். எல்லாமே பண்ணிட்டு சூர்யாவையும் காயத்ரியும் சேர்த்து வைக்கிறது ஏன் வேலை. நடத்துவேன், நடத்தி காட்டுவேன். சரிம்மா சரிம்மா, சரி சரி சரி. ஓய், தூங்க மாட்ட? இல்ல, முன்னையாவது தூக்க வரலன்னா கட்டி பிடிச்சு தூங்க வைக்கலாம். இப்ப நமக்குள்ள பாப்பா வேற படுத்திருக்கா. அதுக்கு நம்ம வேணா பக்கத்து ரூமுக்கு போலாமா? சீ, போடா. போடாவா? போடான்னு சொன்ன போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆ, நீ உருட்டு உருட்டு. அப்போ மேடம்க்கு என்ன போடான்லாம் சொல்லணும்னு தோணி இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, நான் வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தேனா அதான் டக்குன்னு வந்துருச்சு. டக்கு டக்குன்னு வாடா போடான்னு வருதுன்னா அப்ப இன்னும் என்னென்னலாம் வரும். ச்சே, ச்சே, கணவனே கண் கண்டு தெய்வங்க, அப்பெல்லாம் நான் சொல்லுவேனா? தூங்குமா? எனக்கு தூக்கம் வருது. தெரியும்டி. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூங்க.
எதுவும் வேணாமே வேணாமே நீ சொன்ன மாதிரி இல்லடி, நான் உனக்கு அம்மா மாதிரி இல்லடி, நீ தாண்டி எனக்கு அம்மா. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது தப்பி தவறியோ நம்ம அம்மாங்க வாழ்க்கையில நடந்துருச்சுடி. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடி. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடி. தப்பு பண்ணவங்களாம் இங்கேயும் நல்லா இருக்காங்கடி. ஆனா நீதான் காரணம்னு ஏண்டி இப்படி நினைச்சிட்டு இருக்க? எனக்குன்னு எந்த உறவு வந்தாலும் சரிடி, நீ தான் எனக்குன்னு இருக்க முதல் உறவு. நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுடி. நீ ஏன் நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு நினைக்க மாட்டேங்கிறடி? நீ நம்பினாலும் நம்பலனாலும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி தாண்டி. ஏண்டி நீ மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஆனா நீ என் தங்கச்சிடி, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு எப்ப என்ன அக்கான்னு கூப்பிட தோணுதோ அப்ப கூப்பிடு. அது வரைக்கும் உன் அக்கா வெயிட் பண்ண வேண்டி. நீயும் எனக்கு இன்னொரு அம்மா தாண்டி. எங்கன்னா அந்த தப்ப சொல்லிடுவனோன்னு பயப்படுறடி நீ. உன் மேல சத்தியமா ஒரு நாளும் நான் அதை சொல்லி காட்ட மாட்டேன்டி. ஏன்னா சாகும்போது உங்க அம்மாவும் என் அம்மாவும் என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம்டி இது. சத்தியமா கேட்க மாட்டேன்டி, நீ என்ன நம்புடி. இன்னும் நீ என்னை எவ்வளோடி கஷ்டப்படுத்துவ? நான் உனக்கு பாரம், நான் உனக்கு ஒரு துன்பம் இப்படிலாம் சொல்லி ஏண்டி? எங்க அம்மா மேல சத்தியமா ஒரு நாளும் நான் உன்னை பாரம் நினைச்சதே இல்லடி. நீ ஏண்டி அப்படி நான் நினைப்பேன்னு நினைக்கிறேன்? என் மேல நம்பிக்கையே இல்லையா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோடி, ஆனா நான் உன்னை ஒருபோதும் நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். கூட பிறந்தாதான் அது தங்கச்சியா? கூட பிறக்கலனாலும் நீ என் தங்கச்சி தாண்டி. நான் எப்படி உன்னை விடுவேன்? நான் பேசுறதெல்லாம் உனக்கு எதுவும் கேட்காதுதான். ஆனா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா தாண்டி இருக்கு. ஆனா என்னால முடியலடி. சொன்னா உனக்கு பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிரும். ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்டி. எங்க போனாலும் என்னவே நினைச்சிட்டு இருக்க, என் கூடவே இருக்க. இப்ப கூட தூக்கத்துல என் கையை கட்டி பிடிச்சு தூங்குறடி. இவ்வளோ நம்பிக்கை இருந்தும் ஏண்டி அந்த மாதிரிலாம் நினைக்கிற? நீ என்ன வெறுக்கிற சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன்டி. ஏன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு சொந்தம் வரலாம், உனக்கு உன் மனசுக்கு பிடிச்சவங்க வரலாம். அப்போ நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் அழ மாட்டேன்டி. ஏன்னா அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கடி. என்கிட்ட இருந்த சந்தோஷத்தை விட அங்க போனா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்படி. எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காதுடி. இப்போ என்னை மட்டும் நம்பி இருக்க, கொஞ்ச நாள் ஆனா இன்னொருத்தவங்கள உன் மனசு நம்புண்டி. என்னை விட உன்னை நல்லா பாத்துக்கிறவங்க வர வரைக்கும் நான் விட மாட்டேன்டி. எப்போ உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளு தோன்றிய சின்ன ரோசாவே. ஜெசி சொல்லுங்கம்மா. தூங்கலையா பட்டு? தூக்கம் வருதுமா, ஆனா அப்பா இன்னும் வரல. ஏன் பட்டு, அப்பா இல்லாம அம்மா கூட தூங்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, ஆனா இவ்வளோ நாள் அப்பா என் கூட தானே தூங்கினாங்க. இன்னைக்கு ஏன் அப்பா இல்ல? அப்பா பெரிய அண்ணாங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாட்டு சொல்லி தர போயிருக்காங்க பட்டு. அப்பா தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தானே சொல்லி தருவாங்க. இன்னைக்கு என்ன நைட்டு வரைக்கும் சொல்லி தராங்க. அப்பாக்கு போட்டி வைக்கிறாங்க பட்டு. பெரிய அண்ணாங்க கூடலாம் அப்பா வந்து பாட்டு பாடி போட்டியில ஜெயிக்கணும். பட்டுக்கு அப்பா ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணுமா? அப்போ அப்பா அங்க போய் பாடினா தானே ஜெயிப்பாரு. இங்க நம்ம கூட இருந்தா ஜெயிப்பாரா? ஆனா அப்பா வேணுமேமா. வேணாலும் பாரு, அப்பா ஜெயிச்சுட்டு ஜெசி குட்டிக்கிட்ட சீக்கிரமா வந்துருவாரு. வந்துருவாங்களா? வந்துருவாங்கடி பட்டு. அப்ப சரிம்மா. ஏன் பட்டு, அம்மா இல்லாதப்பெல்லாம் அப்பா இந்த மாதிரி வெளியே போவாரா பட்டு? நிறைய டைம் போயிருக்காங்கம்மா. அப்போலாம் ஜெசி குட்டி யார்கிட்ட இருப்பீங்க? எங்க வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல. யாரு? வள்ளி பாட்டியா? அந்த பாட்டி, நானு, அப்பா 3 பேரும் பாட்டு பாடுற இடத்துக்கு போவோம். அப்பா மேல நின்னுட்டு பாடுவாரா, நானும் பாட்டியும் கீழே அங்க சேர் போட்டிருப்பாங்க, அங்க உட்கார்ந்து பார்ப்போமா. அப்படியாடி பட்டு? அப்போ என் பட்டு அப்பா பாடுறதெல்லாம் பார்த்திருக்கீங்க. அப்பா நிறைய பாடுவாரு, அது நல்லா பாடுவாங்க, சூப்பரா பாடுவாங்களா, அதனால எல்லாரும் கை தட்டுவாங்கம்மா. எல்லாரும் ஊன்னு கத்துவாங்க தெரியுமா? அப்பா அப்படி பாடும்போது நீங்க கை தட்டி இருக்கீங்களா செல்லம்? நானும் கை தட்டுவேம்மா. என்னன்னு சொல்லி கை தட்டுவீங்க? அப்பா சூப்பர், அப்பா சூப்பரா பாடுறப்பா
ஜெசி குட்டிக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு இதெல்லாமே பெரிய அண்ணா அக்காங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அப்படியா? ஆனா எனக்கும் ஒண்ணு தோணிட்டே இருக்கும் தெரியுமாமா? என்னடி பட்டு? எங்க அப்பா பாடும்போது எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மா அப்புறம் அவங்க தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கீழே வந்து கை தட்டுவாங்களா? ஆனா எங்க அப்பா பாடுறத கேட்கறதுக்கு எங்க அம்மா இல்லையே. ஏன் பட்டு, இதெல்லாம் உனக்கு எப்பத்துல இருந்து தோண ஆரம்பிச்சது? என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அம்மா இருப்பாங்களா, அவங்க அம்மா கூட எல்லாமே விளையாடுவாங்க. அவங்க அம்மா சூச்சிலாம் ஊட்டி விடுவாங்களா, அதை பார்த்து தான் எனக்கும் அம்மா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு பட்டு. நீங்க உண்மையாலும் என்னோட அம்மா தானே? ஏன் பட்டு இப்படி கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க என் அம்மாவா இருந்திருந்தா என்னையே விட்டுட்டு போயிருப்பீங்க. இப்போ என்ன இவ்ளோ நல்லா பாத்துக்கிறீங்கல்ல, அன்னைக்கெல்லாம் இருந்து பாத்துருக்கலாம்ல. ஏன் என்ன பாதியிலே விட்டுட்டு போனீங்க? அப்போ உங்களுக்கு ஜெசியை பிடிக்கல தானே? அப்படிலாம் இல்ல பட்டு, அம்மாக்கு உன்னை பிடிக்காம இருக்குமா? அதனால தானே என்ன விட்டுட்டு போனீங்க? எங்க அப்பா கிட்ட நான் அம்மா எங்கன்னு கேட்டா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலயே நான் கேட்க மாட்டேன். கடவுள் கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன். வள்ளி பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ கடவுள் கிட்ட கேட்டுட்டே இருந்தா சீக்கிரமா உனக்கு அம்மாவை உன்கிட்ட அனுப்பி வைப்பாங்கன்னு. ஏன் பட்டு, அம்மா மேல கோவமா இருக்கீங்களா? இல்லம்மா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையேம்மா. ஐயோ, அப்பெல்லாம் இல்ல பட்டு. யாருக்காவது அவங்க புள்ளைய பிடிக்காம இருக்குமா? அம்மாக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பட்டு. நீ உன்னோட உலகமே நீதான். ஆனா நீங்க தானே என்ன விட்டுட்டு போனீங்க. வேணும்னு யாராவது விட்டுட்டு போவாங்களா பட்டு? ஏமா என்ன விட்டுட்டு போனீங்க? என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. இவன் இப்பெல்லாம் கேள்வி கேக்குறா. பாப்பா மனசுல இப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்திருக்கா? இவ கேக்குற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியலையே. சொல்லுங்கம்மா, ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? தப்புதான் பட்டு, அம்மா உன்னை விட்டுட்டு போனது தப்புதான். அம்மாவை மன்னிச்சிருவியா பட்டு? இல்லம்மா, எனக்கு உங்க மேல கோவமே இல்ல. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இனிமேல் என்ன விட்டுட்டு போகாதீங்கம்மா. சத்தியமா பட்டு, நீ அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அம்மா உன் கூடவே தான் இருப்பேன் பட்டு. நீ இல்லாம இனி அம்மாக்கு வாழ்க்கையே இல்ல பட்டு. சாரிம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. இல்லடி பட்டு, நீ என்ன கேட்ட கேள்வி எல்லாம் சரியான கேள்விதான். பிங்கி, ப்ராமிஸா நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்கல்ல? ப்ராமிஸா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் பட்டு. அம்மா, சொல்லுடா தங்கம். ஐ லவ் யூ அம்மா. சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. நீ சொல்லுமா. ஐ லவ் யூ டு பட்டு. என் பட்டு. மா, தூக்கம் வருதுமா. நான் இப்படியே உன் மேலேயே படுத்து தூங்கட்டுமா? தூங்குடி பட்டு, இது உனக்கான இடம். நீ தான் தூங்கணும். யாராவது அம்மா மேல படுத்து தூங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்பாங்களா? இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது, சரியா? எப்ப வேணாலும் நீ என் மேல படுத்து தூங்கலாம். சரிம்மா. உன் மனசுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஜெசி. சத்தியமா சொல்றேன் ஜெசி, அவங்க உன்னை விட்டுட்டு போன மாதிரி நான் உன்னை விட்டுட்டே போக மாட்டேன். எனக்கு குழந்தையே வேண்டாம் ஜெசி. எனக்கு நீ மட்டும் போதும். ஒரு நிமிஷம் கூட, ஒரு சின்ன விஷயத்துல கூட உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல ஜெசி. எனக்கும் வெங்கட்க்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எங்களுக்கு நீ குழந்தை வேண்டாம். எங்களோட குழந்தை அது ஜெசி மட்டும்தான். எனக்கு நீ மட்டும் போதும் ஜெசி. இனி உனக்கு அம்மா இல்லைன்னு ஒரு நிமிஷம் கூட தோணாது. அந்த அளவுக்கு நான் இருப்பேன். என் தங்கம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. இனி அம்மா அப்பா எப்படி இருக்கும்னு நீ பாப்ப ஜெசி. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை என் மேல இவ்வளோ பாசமா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஜெசி. ஆனா நீ என் மேல எவ்வளோ பாசமா இருக்க. எனக்கு நீ போதும் ஜெசி.
நீ போதும். ஐ லவ் யூ ஜெசி. கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காதோர் பாடல் அதில் இசை மீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே. சரியான கேடி பையன். ஓய் எழுந்திரி. எழுந்திரிங்க. எழுந்திரிடா எருமை. ஐயோ இங்க படுத்திருக்க, உன் சித்தி வீட்டுக்கு போலியா? உங்க சித்தி திட்டுவாங்கல்ல. சரியான கேடிடா நீ. நேத்து நைட்டு நான் என்னென்ன சொன்னேன் உன்கிட்ட? ஏய் சரி, அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு? ஏய் நீயும் தானே கோஆபரேட் பண்ண. லூசு. இப்ப பாத்தியா என்ன மட்டும் திட்டுற. நீ கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்ற. போடா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் போலயே. கொடுப்பாங்க கொடுப்பாங்க. எவ்வளவு சிரிச்சே எல்லா காரியத்தையும் செஞ்சாரடா. யா போடா. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளேயுமா? ஹலோ, ஆபீஸ்க்கு கிளம்பி போகணும். இங்க நீ நல்லா சிரிப்ப, அங்க போயிட்டு இதுதான் வர டைமா நீ என்ன திட்டுவ. ஏய் சரி, ஒரு 2 minutes 1 minutes இருந்துட்டு போ. உனக்கு 1 நிமிஷம் ஜாலி, எனக்கு 1 டே ஃபுல்லா காலியா? போடா. சரி நான் கிளம்பிட்டா? இருடி, உனக்கு கொண்டு போய் விடுறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? லூசு, எழுந்திருச்சு வா. அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு.